பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ சுவாமினி, වහන්සේ මා සමග ඉන්න. වහන්සේගේ ඒ ආලේපනය මට ඕනේ. වහන්සේගේ ස්පර්ශය මට ඕනේ ස්වාමිනේ. தொடர்ந்து பாடுவோம். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிலே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிலே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனம் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. கைகளை உயர்த்தி இயேசுவே ஆண்டவர் என்று கண்களை மூடி சொல்லுவோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே 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 இயேசுவே. ස්වාමීන් වහන්සේගේ මේ නාමය අපි කියලා ආරාධනා කරලා කියමු. இயேசுவே இயேசுவே இயேசுவே. கிறிஸ்துவே சுவாமி, மகிமையே சுவாமி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. இயேசுவினுடைய பேரில் இயேசுவே 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 என்று சொல்லுங்க. இயேசுவே 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 இயேசுவே. கண்ணீர் சிந்துகின்ற வேளையிலே ஆண்டவரே எனக்காக நீர் இருக்கிறீர் என்கின்ற அந்த வார்த்தை, ஆண்டவரே நான் கண்ணீர் சிந்துகின்ற வேளையில் அந்த கண்ணீரை துடைக்கின்ற தாயாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே நான் சோர்ந்து போன வேளையில் தட்டி கொடுக்கிற தந்தையாக நீர் இருக்கிறீர். பாடுவோம் நாங்கள். கண்ணீர் சிந்தும் வேளையிலே காயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீ கருணையானிலே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ காயுமானிலே, காயப்பட்ட நேரத்தில் நீ கருணையானிலே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. சொல்வோம். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்களானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பிரசன்சமேவா, 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 மகிமையவேவா, பிரசன்சமேவா. நன்றி ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம் ஒரு சில நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, எங்களுடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் இந்த உலகத்துக்கு என்சைக்ளிக்கல் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா திருத்தந்தை
இந்த உலகத்துக்கு எழுதுகிற ஒரு கடிதம், ஆபீஷியலா எழுதுகிற ஒரு கடிதம் இருக்கு. அவர் கடைசியாக எழுதின கடிதம் டிலோக்சினோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் அவர் நம்மை அன்பு செய்தார் அப்படின்ற தலைப்புல, அவர் நம்மை அன்பு செய்தார் அப்படின்னு ஆண்டவருடைய இதயத்தை பற்றி அழகான வார்த்தைகள் அது எழுதி 6 மாதத்துல திருத்தந்தையர்கள் இறந்தார். அந்த கடிதத்துல 2 விஷயம் இந்த உலகத்துல வாழக்கூடிய எங்களுடைய இதயங்களை பற்றி அவர் பேசுறார். அதாவது இந்த காலத்துல வாழக்கூடிய மனிதர்கள், எங்களுடைய இதயங்கள் 2 விதமான இதயங்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி Shuddha Paul Wahanse, හිටපු පාලන වහන්සේ ෆ්‍රැන්සිස් මේ ලෝකයට සභාවට ලියුමක් අවසාන ලියුම තමයි මේ ඩිලොක්සිනොස් කියලා කියන්නේ. ශ්‍රී හෘදය ගැන ලොකු දේවල් වහන්සේ අපේ එතන කියලා විදිහට තියෙනවා. වහන්සේ එතන ලියන්න පටන් ගන්නකොට උන්වහන්සේ කියනවා දැන් මේ ඉන්න ජීවිතන අපගේ හදවත ගැන කතා කරනකොට වහන්සේ කියනවා අපගේ හදවතට මේ හදවත දෙකකට ගොඩක් අය ඉන්නේ මේ වගේ 2 விதமான இதயங்கள் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு இதயம் என்னன்னு சொன்னா ஃப்ராக்மெண்டட் ஹார்ட் அப்படின்னு சொன்னா உடைந்து போன இதயங்களோட நாங்க வாழ்ந்து வருகிறோம். කැඩිලා බිඳලා ගිහිලා තියෙන හදවත තමයි අපේ ගොඩක් අයට තියෙනවා කියලා. බලාපොරොත්තු ඉෂ්ට වෙන්නේ නැහැ කියලා. சில வேளைகளில் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றப்படும் பொழுது எங்களோட மனசு உடைஞ்சு போயிடும். மனசு உடைஞ்சது அப்படின்னு சொல்றது எதுன்னு சொன்னா எங்களுடைய இதயம், மனசு இதயம் எல்லாமே ஒரே விஷயத்தை குறிக்கிறதா. சில வேளைகளில் நாங்கள் தவறுகிற நேரங்களாக இருக்கலாம். சில வேளைகள் எங்களை யாராவது ஏமாற்றும் பொழுது நாங்கள் யாரையாவது நம்பி இருக்கிறோம், இவங்க எங்களை ஏமாற்ற மாட்டாங்கன்னு நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனா அவர் எங்களை ஏமாற்றும் போது மனிதர்கள் பல வேளைகள் அப்படித்தான், இவர் தான் எங்களுக்கு என்று சொல்லி நம்பி இருக்கும் பொழுது அவங்க எங்களை சில வேளைகளை ஏமாற்றி விடலாம். எங்களை அலட்சியமாக சில வேளைகள் எங்களை கருதலாம். சில வேளைகள் அவங்க பேசக்கூடிய ஒரு சின்ன ஒரு இழிவான ஒரு வார்த்தை பொடி වචනයක් ඇති අපගේ හදවත මේ කඩලා දාන්න. ඒ තරම අපි දුර්වලයි. ඒ ග්ලාස් එකක් අරන් නිකන් බිමට දැම්මාම ඒ වීදුරු නිකන් කුඩු වෙලා යනවා වගේ තමයි එක වචනයක් ඇති අපගේ හදවත නිකන් කඩලා බිඳලා දාන්න. ஒரு சின்ன ஒரு இழிவான ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு இழிவான ஒரு மைண்ட் பண்ணேல் அப்படின்றாவே எங்களுக்கு மனசு போயிடும். சில வேளைகளை நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி நான் செய்கிற என்னுடைய நல்ல நோக்கத்தை புரிஞ்சு கொள்ளாமல் நடத்தும் பொழுது என்னுடைய இதயம் உடைஞ்சு போயிடும். சில வேளையில் நான் சில வேளையில் ஏதாவது ஒரு யோசனையில ஏதாவது ஒன்று கதைச்சிடுறேன், அதனால மற்றவங்களோட மனசை நான் உடைச்சிடுறேன். இந்த மாதிரியான பல காரணங்களால அதான் திருத்தந்தை சொல்றேன், இன்றைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் எங்களுடைய இதயங்கள் எல்லாம் இந்த மாதிரி உடைஞ்சு போன பீஸா உடைஞ்சு போன இதயங்களோட தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எதுவுமே செய்ய முடியாத அந்த மாதிரி உடைஞ்ச இதயங்களோட அப்படியே நாங்க போய்கொண்டிருக்கிறோம். 2வது இதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா மரத்து போன இதயம், எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாத இன்சென்சிட்டிவ் ஹார்ட் அப்படின்ற. அது எப்படின்னு சொன்னா இது மனிதர்களுக்கு எங்கட கை கால் முழங்கால் மூட்டுகள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கு. ஏன் அப்படி சொரசொரப்பா இருக்குன்னா எப்பயுமே இதெல்லாம் நாங்க அடிபடுறது. அந்த பகுதி எப்பயுமே இப்ப நாம முட்டும் போது கீழே விழும்பொழுது தாங்கிக் கொள்ற இந்த கை மூட்டு கால் மூட்டு இதெல்லாம் கொஞ்சம் சொரசொரப்பா இருக்கு. அதே மாதிரிதான் எங்களுடைய இதயமும் மறுபடியும் அடிகள் படும் பொழுது, மறுபடியும் வேதனைகள் படும் பொழுது தொடக்கத்துல கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கும். நாங்க அழுவோம், கவலைப்படுவோம். ஆனா அது திரும்ப அந்த இடத்திலேயே அடிபட என்ன ஆகும்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல எந்த உணர்ச்சியும் இல்லாம போயிடும்.
சில சில அப்பாமார் அல்லது அம்மாமாருடைய கைகளை, சில பிள்ளைகளோட அம்மா அப்பாண்ட கைகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறது. நான் ஒரு செமினார் ஒன்று எங்களோட பிள்ளைகள் பேரண்ட்ஸ் பெற்றோர் எல்லாரும் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராம், ஒரு வழிபாடு நடக்கும்போது நான் பார்க்க சொன்னேன். பிள்ளைகள் அப்போதான் முதல் தடவையாக அம்மாண்ட அப்பாண்ட கையை பார்க்குறாங்க. கஷ்டப்பட்டு அவங்க வேலை செய்கிறாங்க தோட்டத்தில், ஃபேக்ட்ரியில். இந்த கையெல்லாம் அப்படி மறந்து போயிருக்கு. அந்த மாதிரியாக கடினமான விஷயங்கள் இந்த நேரமும் ஹேண்டில் பண்றதால அப்படியே கை கால் மறக்கிற மாதிரி இதயமும் மறந்து போயிருக்கு. இதயத்துல எப்பயுமே அடிபட்டு 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 ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த இதயம் வந்து என்ன ஆகும்னு சொன்னா எந்த ஃபீலிங்கும் இல்லை. அந்த மாதிரி இதயம் என்ன செய்யும்னு சொன்னா எனக்கும் அந்த வேதனை தெரியாது, நான் மற்றவங்க படுற வேதனையும் எனக்கு தெரியாது. ඊළඟ හදවත තමයි මේ හොඳටම මේ තද වෙලා නේද කියලා කියන්නේ. හැඟීම් නැති හදවතක් කියලා කියන්න පුළුවන්. කිසිම මේකක් නැහැ, හැඟීමක් නැහැ, සෙන්සිටිව් එකක් නැහැ. ඒකට හේතුව තමයි මම පැහැදිලි කරේ. දැන් ඔයගොල්ලන්ට තේරෙනවා කියලා මම හිතන්නේ. ස්වාමීන් වහන්සේ බලයේ දෙයි. මේ ඒම නිතරම දැන් තුවාල වෙලා මොහොතක් යනවා. ඊට පස්සේ අපිට ඒ සෙන්සිටිව් එකක් නැති වෙලා යනවා. ඒක අපිටත් ඒක දැනෙන්නේ නැහැ. තව කෙනෙකුටත් අපි ඒ වේදනාව දෙනකොටත් අපිටත් ඒක ඒ හැඟීමක් නැහැ. මම දැන් කරන එක, මම කියන මේ වචනය එයාට එයාව ඒක රිදෙනවා කියලා ඒ හැඟීමක් නැතෝ යනවා. ඒ කියන්නේ ඒ තරම් අපි ඉන්සෙන්සිටිව් වෙලා. ඒක තමයි අපි ජීවත් වෙන්නේ ගොඩක් කාලෙ. ඉතින් පාපන් වහන්සේ කියන්නේ මිනිස්සු අපි මේ වගේ හදවත දෙකක් තියෙනවා කියලා අපිට. එකක් කැඩිලා බිඳලා තියෙන හදවතක්, තව එකක් තමයි මේ වගේ හොඳටම මේ හાર્ඩ් වෙලා නේ. හાર્ඩ් කියන්නේ හොඳටම ලේයර්ස් ගොඩක් ඇවිල්ලා ඊට පස්සේ ඒක කිසිම දෙයක් ඇතුළට යන්නේ නැහැ. ඒ වගේ හදවතක්. නමුත් ප්‍රේමවන්තයනි, අපි අද මෙලෙහි කරනවා අද දවසේ the solemnity of Sacred Heart of Jesus කියලා කියන මේ ශ්‍රී සුදෝ හදවත මංගල්‍ය, ස්වාමීන් වහන්සේගේ හදවත මංගල්‍ය අපි සමරන අද දවසේ ஆண்டவருடைய அந்த தெய்வீகமான வல்லமையான இதயத்தை தியானிக்கிற இந்த அற்புதமான நாளில் ஒரு இதயம் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இதயத்தை பற்றி விளக்குகிற நற்செய்தி, யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம். இந்த யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை வந்து அவ்வளவு தூரம் கொடுமையாக அப்படியே சித்திரவதை செய்து கொன்றார்கள். சாட்டைகளால் அடித்து, முள்ளால் ஒரு முடிய வைத்து கொடூரமான ஒரு விதத்தில் அவரை கொன்றார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையில பேசி அந்த கடைசி வார்த்தை, இந்த கடைசி வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்க யோவான் நற்செய்தியில நாங்க சொல்லுவோம் வந்து எல்லாம் நிறைவேறிச்சு, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு அந்த மாதிரி சொன்னார், சொல்லி அவருடைய உயிரை விட்டார் அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். பல வழியில் எங்களுக்கு இந்த அர்த்தம் எங்களுக்கு தெரியாது. இதன் அர்த்தம் என்ன? எல்லாம் முடிந்தது. பலவையா வந்து சிலுவையில் அறைந்து கொல்லப்படுறவங்க ஐ ஆம் ஃபினிஷ்டுன்னு சொல்லுவாங்க. நான் முடிஞ்சிட்டேன், என்ன கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, பழி சொற்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை வந்து கிரேக்க மொழியில டெட்டலஸ்டை அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை அவர் சொன்னார். இந்த டெட்டலஸ்டை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொல்லி தேடி பார்த்தோம்னு சொன்னா, அந்த காலத்துல அடிமைகள் வியாபாரத்துல இந்த வார்த்தை பயன்படுத்திருக்கிறாங்க. சரியா புரிஞ்சு கொள்ளுங்க. இதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துல சிலுவையில இருந்து இந்த உலக வாழ்வை முடிச்சு அவர் போகிற நேரத்தில் கடைசியாக சொன்ன இந்த வார்த்தை வல்லமையான வார்த்தை. எப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல யாராவது ஒரு பெருந்தொகையான பணத்தை வந்து கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம போகும்போது கடன் கொடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா வந்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வாங்க. அது போதாது, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், மக்கள் எல்லாரையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. அவரை மட்டும் வெளியில விடுவாங்க. அவர் என்ன செய்யணும்? போய் உழைச்சு யாருடையாவது தயவை பெற்று அந்த பணத்தை திரும்ப கொண்டு தரும் பொழுது
அப்படி நடக்காது. இந்த மாதிரியாக மனைவி பிள்ளைகளை அப்படி கூட்டிட்டு போகும்போது அவங்களை கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்க்க மாட்டாங்க, அபியூஸ் பண்ணிடுவாங்க. அது வளமையாக நடக்கிறது. அந்த மாதிரியாக யாராவது பிள்ளையை கொஞ்சம் பிடிச்சுக் கொள்ளுங்க அம்மா, அந்த மாதிரியாக யாராவது அந்த மாதிரியாக அந்த பணத்தை திரும்ப கொண்டு கொடுத்தால் அந்த பத்திரத்துல ஒரு வார்த்தை எழுதுவாங்க, டெட்டலஸ்டை என்று சொல்லி அந்த வார்த்தை எழுதுவாங்க. கணக்கு தீர்த்தாகி விட்டது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை தான் அதனுடைய அர்த்தம். உங்களுக்கான அந்த கடனை தீர்த்தாகி விட்டது, இனிமேல் நீங்கள் போகலாம், விடுதலை அடைந்தீர்கள் என்ற அர்த்தம். அதுதான் ஆண்டவர் இயேசு சிலுவையில சொன்ன அந்த கடைசி வார்த்தை. என்ன கணக்கு, என்ன கடன், ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பமான அந்த கடன், அந்த பாவக்கடன், சாபக்கடன், சில வேளைகளில் நாங்க இருக்கக்கூடிய நோய்கள், எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பல பல பிரச்சனைகள், எல்லா கடனையும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ரத்தம் சிந்தி அவர் சிலுவையில் அதற்கான விலையை கொடுத்துட்டார். கடவுளுடைய மகன் மனிதனாக பிறக்க வேண்டி இருந்தது என்று சொன்னால், எத்தனை ஆடுகள் மாடுகள் எத்தனை மனிதர்கள் பலி கொடுத்தாலும் அந்த கர்மா அதற்கான விலையை யாராலும் செலுத்த முடியாது. ஆகவேதான் கடவுளாகவும் இருக்கணும், ஒரு மனிதனாகவும் இருக்கணும். ஆகவேதான் கடவுளுடைய மகன் இறங்கி வருகிறார். அந்த வல்லமை பொருந்திய அந்த ஆண்டவர் இயேசு இறங்கி அந்த விலையை அவர் செலுத்துகிறார். கடைசியாக டெட்டலஸ்டை அப்படின்னு சொல்லி அந்த கடனை அவர் செலுத்துறார். ஏன்னா சகோதர முடியல. அதற்கு பிறகு நாங்க பார்க்கிறோம், ஒரு படை வீரர் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும், ஒரு ஈட்டி, இந்த ஆயுதங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல எல்லாம் நாங்க இப்படி எல்லாம் விதவிதமா செய்வாங்க, அந்த காலத்துல எப்படி நடந்திருக்கு. படை வீரர் என்ன செய்யறான், அந்த ஈட்டியை எடுத்து ஆண்டவர் இயேசுவினுடைய இடது விலா அந்த இடத்துல இதயத்தை அந்த விழாவால் அந்த ஈட்டியை அவன் குத்தும் பொழுது, யோவான் நற்செய்தியில நாங்கள் பார்க்கிறோம், அவருடைய இதயத்தில் இருந்து 2 விஷயம் வெளிவருகிறது. இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அந்த இரத்தமும் தண்ணீரும் எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், தூய ஆவியையும் புது வாழ்வையும், தூய ஆவியையும் புது வாழ்வையும் தருவதற்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அது முதலாவதாக பெற்றுக்கொள்றாங்க சிலுவை அடியில் என்ற தாய் மரியாள். அந்த தூய ஆவியினுடைய அருளை அவள் பெற்றுக்கொள்கிறார். அதனாலதான் அங்க இருந்த அதுக்கு பிறகு நாங்க பார்க்கிறவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிறகு தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய ஆவியால் நாங்கள் நிரப்பப்படணும். தூய ஆவியால் நிரப்பப்படும் பொழுது எங்களுடைய இந்த கல்லாய் போயிருக்கிற இந்த இதயம், உடைந்து போயிருக்கிற இதயம் எல்லாமே மாற்றப்படும். சகோதர சகோதரி, இந்த வேளையில அந்த இதயத்திலிருந்து வடிந்த அந்த இரத்தமும் தண்ணீரும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த வேளையில மன்றாடுவோம். ஆண்டவரை பார்த்து நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, எங்களுடைய இதயம் போப் பிரான்சிஸ் சொல்றதை போலதான் கல்லாய் போயிருக்கிற இதயம், உடைந்து போயிருக்கிற இதயம். ஆனால் ஆண்டவரே, அந்த இதயத்தை நீங்க ஒரு காரியம் செய்யணும். ஆண்டவரே, அந்த இதயத்தை எடுத்துட்டு, ஆண்டவரே உம்முடைய இதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இறைவாக்கினர்கள் நூல்ல நாங்கள் பார்க்கிறோம். எசேக்கியேல் எழுதிய அந்த இறைவாக்கு நூல்ல, எரேமியா எழுதிய இறைவாக்கு நூல்ல இந்த இதயத்தை பற்றி அவர் பேசி இருப்பார். ஒரு புதிய இதயத்தை நான் உங்களுக்கு தருவேன். இருக்கிற இதயத்தை எடுத்து ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி மாதிரி எங்களுடைய இதயத்தை எடுத்துட்டு ஒரு சதையாலான இதயத்தை நான் வைப்பேன். தூய ஆவியால நிறைந்து இருக்கிற அந்த இதயம். මේ හදවත උන්වහන්සේ අරගෙන ස්වාමීන් වහන්සේගේ හදවත අපිට දෙනවා කියලා. ඒ හදවත උන්වහන්සේගේ ඒ ශුද්ධාත්ම බලයෙන් ඒ ආලේපනයෙන් පිරිච්ච ඒ හදවත. ඉතින් අපි ඉල්ලමු ප්‍රේමවන්තනි, අපි මේ ගීතිකාවට අපි දැන් සහභාගී වෙමු. ඒ ගීතිකාව ගායනා කරනකොට අපි දැන් යාඥා කරන්න දෙන්නේ, මම ඔබ වෙනුවෙන් යාඥා කරනවා ඔබගේ ජීවිතයේ තියෙන සෑම දෙයක් වෙනුවෙන්. අපි දුර්වලයි, විවිධ දේවල් අපිට තියෙනවා, අවශ්‍යතාවල් තියෙනවා. ලෙඩ රෝගීන් අපි අසරණ වෙනවා. අපගේ පෞල් ජීවිතයේ ඇතුලේ සාමය නැහැ, සතුට නැහැ, ආර්ථික ප්‍රශ්න ගොඩයි. කොහොමද අපි ඉස්සරහට යන්නේ කියලා දන්නේ නැතුව ඉන්නේ. අපි පල්ලියට එනවා, නමුත් අපිට ඒ උන්වහන්සේගේ ආලේපනේ නැතුව අපිට ඉස්සරහට යන්න බෑ. ඒකට හේතුව
අපිට අවශ්‍යයි මේ හදවත අපේ මේ හදවත අරගෙන ස්වාමීන් වහන්සේගේ හදවත මණ්ඩ දෙන්න. ඒකට ඒ තේරුම ඔබ වහන්සේගේ ආලේපනය දෙන්න කියලා. උන්වහන්සේ අපිට කියලා තියෙනවා ජේසුස් කියලා ඒ නාමය අපි කියලා කතා කරනකොට අපි අදහනකොට ස්වාමීන් වහන්සේ ජීවමානයි කියලා අපි අදහනකොට උන්වහන්සේගේ ශුද්ධාත්මයන්ගේ බලය උන්වහන්සේ ශුද්ධාත්මයන් වහන්සේ අපිට දෙනවා කියලා උන්වහන්සේ කියලා තියෙනවා. ඒක තමයි සීක්‍රට් එක. ක්‍රිස්තියානි ආගම තුල තියෙන ඒ දැන් අවුරුදු 2000ක් ඒ ප්‍රාතිහාර්ය කරන ඒ සීක්‍රට් එක ඒක තමයි. ශුද්ධාත්මයන් වහන්සේ අපිට ලැබුණොත් අපේ ජීවිතය වෙනස් වෙනවා. අපේ හදවත වෙනස් වෙනවා. අපිට මේ තියෙන මේ the hard heartedness කැඩිලා බිඳලා තියෙන අපේ හදවත උන්වහන්සේ අරගෙන උන්වහන්සේගේ ඒ ආලේපණයෙන් පිරිච්ච ඒ හදවත අපිට දෙන්න ඕනේ කියලා අපි දැන් ඉල්ලමු. ප්‍රේමවන්තයනි අපි ඇස් දෙක වහගෙන මොහොතක් ඔබගේ ජීවිතයේ තියෙන බර වේදනාව එක බලාපොරොත්තුත් එක්ක තමයි ඔයගොල්ලෝ අද පල්ලියට ඇවිල්ලා ඉන්නේ. නැත්නම් අද ඉන්නේ නැහැ. ඒක දේවල් තියෙනවා சமார பிரச்சனைவள்ட்ட අපිට දැන් එළියට කාටවත් කියන්නත් බැහැ. மற்றவங்களுக்கு சொல்ல கூட முடியாது. உங்க கூட இருக்கிற குடும்பத்தவங்க சொல்லல. அவங்க சில தாங்கி கொள்ற சக்தி அவங்களுக்கு இருக்காது. சிலவர் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது. அதை கேட்காம நாங்க பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே இருப்போம். ஆனா அவங்களுக்கு கேட்குது இல்லை. அந்த வேதனையிலேயே நாங்க வாழ்ந்து மறந்து போன இதயமாக உடைந்து போன இதயத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர் சகோதர சகோதரி, இந்த மாலை நேரத்துல நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உடைய கைகள் எடுத்துக்கொள்ளுங்க. අල්දෙක මරගෙන ස්වාමිනී මේකයි මගේ බාර කියලා උන්වහන්සේට දෙන්න. අනිත් අය මේවා බලන්න අවශ්‍ය නැහැ. බේසලා ඉන්න මේ ස්වාමින් වහන්සේ දිහා බලලා මගේ හදවතේ තියෙන මේ වේදනාව කැඩිලා බිඳලා තියෙන මේ ජීවිතය උන්වහන්සේට දෙන්න. අපි මේ ගීතිකාවට අපි සහභාගී වෙමු. உங்களுடைய பல்வேறு தேவைகளை ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுப்போம்.
இயேசுவின் நாமத்தினாலே நான் சுகமடைகின்றேன். அந்த சிலுவையில் இருந்து அந்த வடிந்த அந்த இரத்தத்தின் துளிகள், ஆண்டவரே உடைய சிலுவையில் இருந்து வடிந்த அந்த இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் இந்த வேளையில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தலைகளிலும் வந்து விளக்கும். ஆண்டவரே இரத்த துளிகளால் இந்த பிள்ளைகளை நிரப்பியலும். ஆண்டவரே அந்த தண்ணீர் துளிகள் அந்த தூய ஆவியின் அருளால் இந்த வேளையிலே ஒருவர் கூட விடுபடாமல், ஆண்டவரே ஒருவர் கூட விடுபடாமல் உங்களுடைய அபிஷேகத்தால் உங்களுடைய ஆசீர்வாதத்தால் ஆண்டவரே இந்த வேளையிலே ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பும் அப்பா. இயேசுவே 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 ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். எரியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி கண்களை மூடி எல்லோரும் எழுப்பி இயேசுவே 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 சொல்லுங்க. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே 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 ஆண்டவரே எங்களை தொட்டருளும். மாவஸ்பர்ஷகரன் மாவஸ்பர்ஷகரன் வாசிகளை ஆலயத்திலே மாவஸ்பர்ஷகரன் ஏலே சுவாமினிய வாசி மாவ பவித்திரகரன் கிழக்கிய ஆண்டவரே என்னை தூய்மையாக இந்த வேளையில் என்னுடைய வாழ்வின் காலங்களை எடுத்துக்கொள்ளும். என்னுடைய இதயத்தை ஆண்டவரே தொட்டருளும். என்னுடைய இதயத்தை தொட்டருளும். இயேசு என்கின்ற இந்த பரிசுத்த நாமமே, அபிஷேகம் செய்கின்ற நாமமே, நீரே எனக்கு வாழ்வாக இருக்கிறீர். என்னுடைய உயிர் மூச்சாக இருக்கிறீர். என்னுடைய வாழ்வின் ஆதாரமாக இருக்கிறீர். ஆண்டவரே இந்த வேளையிலே இந்த பிள்ளைகளை நிரம்பியதாக நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இயேசுவினுடைய நாமமே எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பியர்களும் ஆவியிலே ஆண்டவரை இந்த வேளையிலே போற்றுங்கள். ஆண்டவரை போலுங்கள். ஆவியிலே ஆண்டவரை இந்த வேளையிலே மன்றாடுங்கள். ஆண்டவரை இந்த வேளையிலே நோய்கள் மறைந்து செல்லட்டும். ஆண்டவரை இந்த வேளையிலே தீராத வியாதிகள் மறைந்து செல்லட்டும். உடைய வாழ்க்கையில் இருக்கிற நோய்கள், தீராத தலைவலி, தீராத நோய்களை இந்த வேளையில் ஒப்புக் கொடுங்கள். எல்லாம் நிறைவேறிற்று என்று சொன்னீரே ஆண்டவரே. எல்லாம் நிறைந்தது ஆண்டவரே. எல்லாம் நிறைவேறிற்று, கணக்கு தீர்த்தாகிவிட்டது என்று சொன்னீரே. இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வேளையில என்னுடைய வாழ்வில் இருக்கிற சாபக்கட்டுகள், சில வேளைகளில் பரம்பரையாக வரக்கூடிய சாபக்கட்டுகள், சில வேளையிலே மூதாதையர் தெரியாமல் செய்த தவறினால அதனுடைய பாவத்தை இன்றைக்கு நாங்கள் சுமந்துட்டு இருக்கிறோமோ தெரியல ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த இருள் சூழ்ந்த நிலை என்று எனக்கு தெரியல ஆண்டவருடைய வாழ்வில். ஏன் இந்த வறுமை என்று எனக்கு தெரியல ஆண்டவரே. என்னுடைய வாழ்வில் ஏன் இந்த கஷ்டம் என்று தெரியல ஆண்டவரே. ஏன் இந்த கடன் சுமை என்று தெரியல ஆண்டவரே. என்னுடைய கடன் சுமையால நான் படுகின்ற ஏச்சுக்களும் பேச்சுக்களும், கேவலமான பேச்சுக்களை ஆண்டவரே இந்த வேளையில் எடுத்துக்கொள்ளும். இயேசுவே 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 சொல்லுங்க. இயேசுவே 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 ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே வாசிர பிரசன்சாவேவா இயேசுவே வாசிர மகிமேவேவா இயேசுவே வாசிர பிரசன்சாவேவா வாசிர மகிமேவேவா சுவாமினி ஸ்பர்ஷகரன் சுவாமினி மாगे में इतने में प्रश्न माव வேறாகண்ட சுவாமினி ஆண்டவரே என்னை காப்பாற்றியருள். என்னை தூக்கி எடுத்தருள் விரைவாக உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவியருளும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் கூப்பிடும் பொழுது, இயேசு என்கின்ற நாமத்தை சொல்லும் பொழுது ஜீவன் ஊற்றுக்கள் புறப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அந்த ஜீவ ஊற்றுக்கள் என்னுடைய வாழ்வில் இருந்து புறப்படட்டும் விரைவா. உம்முடைய தூய ஆவியினுடைய அருளால் ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிரப்பும் அப்பா. பதில்களை எழுந்திருக்கும். நாங்கள் இந்த வேளையில் எழுந்திருங்கள்
ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். ඉස්රායෙල් මේ ස්වාමීන් වහන්සේට වතනියම ස්වාමීන් වහන්සේත් එක්ක කතා කරන්න මෙච්චර දුර ඇවිල්ලා ඉන්නේ ඉස්සරහට යන්න බෑ කියලා ඒ තරමට සමහර විට ඔබගේ ජීවිතේට වැටිලා ඇති. මට දැන් ආයෙ ඉස්සරහට යන්න බෑ කියලා. දැන් ණය බර වැඩි වෙලා දැන් ඒක කොහොමද මම මේකෙන් එළියට එන්නේ කියලා දන්නේ නැතුව ඉන්න පුළුවන්. සමහර විට මගේ මේ ව්‍යාපාරය ඉස්සරහට යන්නේ නැහැ. කොච්චර හම්බ කරත් ඒක මදි, හරියට මේ වෙන්නේ නැහැ. சமஹர வீட்டர் சில வேளைகளில் திருமணமான வயதில் இருக்கிற பிள்ளைகள், திருமணங்கள் நடக்காமல் தடைப்பட்டிருக்கிற நிலைகள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற நிலைகள், ஆண்டவரே இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எங்களை நீர் கட்டி எழுப்புகின்றார். இயேசு என்கிற அந்த பெயரினுடைய பெயர் கட்டி எழுப்புகின்ற பெயர். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த வழியில் வாயர் இந்த பாடல் பாடும்பொழுது நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஜேசுவே என்று சொல்லிக் கொண்டிருப்போம். ஜேசுவே 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 ஜேசுனி 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 கிளகியங்க ஜேசுனியோட பிரசன்ஸா வேவா ஜேசுனி நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சுகப்படுத்துகின்ற அந்த ஜேசுவினுடைய அந்த பெயரை இந்த பிள்ளைகளுடைய வாழ்வுக்குள்ளே அனுப்பி நாம் அன்றாடுகின்றேன். ஆண்டவரே, உங்களுடைய தலையை தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உங்களுடைய அருளாலே இந்த வேளையில் இவருடைய மூளைக்குள்ளே ஆண்டவரை இருக்கிற எல்லா விதமான சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்தருளும். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மூளைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான இயக்கங்களையும் ஆண்டவரை இந்த வேளையிலே சரி செய்தருளும். இயேசு என்கிற அந்த பெயரை உங்களுடைய உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் தொட்டு நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு என்ற வல்லமையான தரிசனம் உங்கள் ஒவ்வொருவருடைய உடலையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய நோயுற்றவர்கள் அந்த நோயுற்ற உடலின் பகுதியின் மீது கைகளை வைங்க. மற்றவர்களுடைய தலையின் மீது கைகளை வைங்க. ஆண்டவரை இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்தருளும். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரை இந்த பிள்ளைகளை நிரப்பும் ஆவியால் நிரப்பும் ஆண்டவரை. இயேசு என்கின்ற அந்த பெயரை இவர்களுடைய உடலில் இருக்கிற எல்லா உடம்பின் பகுதிகளுக்குள்ளே, எலும்புக்குள்ளே, முதுகுத்தண்டு வடத்துக்குள்ளே, இடுப்பு பகுதிக்குள்ளே, உள்ளந்தண்டுக்குள்ளே, சதைகள், சதைநார்கள், தோல், நரம்பு மண்டலங்களுக்குள்ளே அனுப்பி மன்றாடுகின்றேன். இயேசுவினுடைய இரத்த துளிகள் இந்த வேளையில் இந்த பிள்ளைகளை பொருள்படுகின்றது. ஆண்டவரையுடைய அபிஷேகத்தால் நிரப்பும் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவே 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 நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் இவர்களுடைய இதயங்களை தொட்டவர்கள், மனதை தொட்டவர்கள், அலைக்கழிகின்ற மனங்கள், ஆண்டவரை குறை சொல்லுகின்ற மனங்கள், சில வேளைகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற மனங்கள், ஆண்டவரை சில வேளைகளில் குற்ற பழி உணர்வுகளை இன்றைக்கு வளர்ந்துகின்ற மனங்கள், பிழையான முறையில் வந்து பழி சுமத்தப்பட்ட இதயங்கள், காயப்பட்டிருக்க இதயங்களை இந்த வேளையில் குணமாக்கும் ஆண்டவரை. சந்தேகத்தால் இந்த குடும்பங்கள் இன்றைக்கு பிரிஞ்சு போயிருக்கு. ஆண்டவரை, அந்த சந்தேகம் என்கின்ற அந்த சக்தியை இந்த வேளையில் நான் கடிந்து கொள்கின்றேன். இயேசு ஆண்டவருடைய பெயரால குடும்பங்களுக்கு இருக்கிற நிம்மதி இல்லாத நிலைகளை கடிந்து கொள்கின்றேன். இயேசு ஆண்டவருடைய பெயரால தீய சக்திகள் எல்லாம் விலகி செல்லட்டும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிழையான பழக்க வழக்கங்கள், போதை பழக்க வழக்கங்கள், தீயவனுடைய பிடியில இருந்து வெளிவர முடியாமல் தடுமாறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை இந்த வேளையில் கொண்டரலும். இயேசுவே 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 நன்றி நன்றி ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆண்டவரே, இந்த வேளையில் தீயவர்களை விட்டு விலகி செல்வானாக. இயேசு ஆண்டவருடைய வல்லமையான பெயரால் நாங்கள் கொண்டாடுகின்றோம், கட்டளையிடுகின்றோம். பில்லி சூனிய கட்டுகள் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய என்ன சக்தியாக இருந்தால் இந்த வேளையில் ஆண்டவரை நாம் உடைந்து செல்வதாக. ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற வறுமை நீங்குவதாக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகி செல்வதாக. இயேசுவே, உம்முடைய வல்லமையால் இந்த பிள்ளைகளை நீர் தூக்கி நிறுத்தி அருளும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக மன்றாடுகின்றோம். இயேசுவே 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 இயேசுவே. वे पौलाय वेल याज्ञा करंड, वे दरव वेल याज्ञा करंड, वे दरवंड स्वामी महंसिल बार देन, स्वामी पुरुषा बार देन, भार्या वाइफ बार देन, स्वामिनी स्पर्श करंड, स्वामिनी किलकियन. ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகத்தால் இந்த பிள்ளைகளை உயர்த்திய
ஆண்டவரே உம்முடைய ஆவியினுடைய அந்த தொடுகை உம்முடைய இதயத்துக்குள்ளே இந்த குடும்பத்தை வைத்துக் கொள்ளும். ஆண்டவர் உம்முடைய இதயத்துக்குள்ளே எங்களுடைய குடும்பத்தை வைத்துக் கொள்ளும். හදවත අපගේ පවුල් ජීවිතය අපේ පවුල ස්වාමිනී තබා ගන්න කියලා இல்லන්න. ஆண்டவரே உம்முடைய இதயத்துக்குள்ளே அந்த வல்லமையான இதயத்துக்குள்ளே என்னையும் என்னுடைய குடும்பத்தை வைத்துக் கொள்ளும் என்று மன்றாடுங்கள். ස්වාමීන් වහන්සේගේ හදවත තුලින් මාව මාගේ පවුල ආයව තබා ගන්න කියලා இல்லන්න. ஆண்டவரே உம்முடைய இதயத்துக்குள்ளே என்னையும் என்னுடைய குடும்பத்தை வைத்து பாதுகாத்தருளும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இயேசுவே 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 ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர் இயேசுவே ஆண்டவர். கேன்சர் வியாதிகள் மறைந்து செல்கின்றன. கேன்சர் வியாதிகள் தீராத தலைவலிகள் மறைந்து செல்கின்றன. கண் பார்வைகள் இந்த வேளையில் திரும்புகின்றன. ஆண்டவருடைய இதயம் ஒவ்வொருவரையும் குணமாக்குகின்ற தருணம் இது. இயேசுவே இந்த பிள்ளைகளை குணமாக்கியர்களும் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. சாத்தான் தூர விலகி செல்வானாக, தீயவன் தூர விலகி செல்வானாக. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள். ஆண்டவரே ஆண்டவரையுடைய நெருப்பு வட்டத்துக்குள்ளே இந்த பிள்ளைகளை பாதுகாத்தருளும். ஆண்டவரையுடைய தூதர்களின் கட்டளையிட்டருளும். இந்த பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீராக. ஆண்டவரே இவர்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வாக ஆக்கியருளும். ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்வாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்வை உயர்த்தியருளும். ஆண்டவரே உயர்த்தியருளும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. குற்ற பழி உணர்வுகள், பிள்ளையாக பழி சுமத்தப்பட்ட, சந்தேகத்தினால் பழி சுமத்தப்பட்ட நிலைகள் எல்லாம் மறைந்து செல்லட்டும். குடும்பங்களிலே அமைதி உருவாகட்டும். காணி தொடர்பான வழக்குகள், பிரச்சனைகள், சில வேளைகளில் வழக்கு விசாரணைகள் இல்லாமல் இந்த வேளையில தீர்வு வருவதாக. பல ஆண்டு காலமாக நீங்கள் கோணம் கொண்டிருக்கிற காணி தகராறுகளை ஆண்டவரை தீர்த்து வைத்தருளும். ஆண்டவரை காணி தகராறுகளை தீர்த்து வைத்தருளும். ஆண்டவரை இவர்கள் விற்க இருக்கிற அந்த சொத்துக்களை ஆண்டவரை இலவாக வைத்து கொடுத்தருளும். ஆண்டவருடைய வாழ்வை ஆசீர்வதித்தருளும். நல்ல உழைப்பை கொடுத்தருளும். ஆண்டவரை நல்ல ஊதியம் கிடைக்கட்டும். வெளிநாட்டு பயணம் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த விசாக்கள் சரிவரட்டும். வெளிநாட்டு பயணங்கள் சரிவரட்டும். ஆண்டவரே திருமணங்கள் நடக்கட்டும். நன்றி ஆண்டவரே ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே பெற்றெடுத்த குழந்தைகள் பொறுப்போடு வளர்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை தந்தருளும். விபத்துக்கள் நேராமல் ஆண்டவரே எந்த விதமான விபத்துக்களும் நேராமல் இவருடைய வாழ்வை காப்பாற்றியருளும். நல்ல காலநிலையை எங்களுடைய நாட்டுக்கு தந்தருளும். எங்களுடைய நாட்டிலே குடியிருப்பட்டிருக்கிற இந்த தீமையான இந்த சக்தி விலகி செல்லட்டு விரைவா. ஆண்டவரே ஒரு சுபீட்சமான ஒரு நாடாக எங்களுடைய நாட்டை ஆக்கியருளும். ஆண்டவரே சாபக்கட்டுக்கள், பாவக்கட்டுக்கள் ஆண்டவரே இந்த நாட்டிலிருந்து விலகி செல்லட்டும். ஆண்டவரே அபிஷேகத்தால் நிரம்புவீராக. நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ரத்த துளிகளால் இந்த வேளையில இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கழுவியறலும். ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒருவர் கூட விடுபடாமல் ஒவ்வொரு மகனையும் மகளையும் குடும்பங்களையும் உம்முடைய அந்த ரத்த துளி வந்து மூடுவதாக. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. குறிப்பாக ஆண்டவரே இந்த வேளையில இதயத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், மனமுடைந்த தருணங்கள், ஆண்டவரே பாவத்தில் விழுந்திருக்கிற நிலைகள் இருந்து பிள்ளைகளை தூக்கி எடுத்தரலும். பாவத்தில் இருந்து பிள்ளைகளை தூக்கி எடுத்தரலும். நிறைவான வாழ்வை தந்தரலும். ஆண்டவரே இந்த வாழ்வை தருவதற்காகவே நீர் வந்தீரே. இந்த பிள்ளைகளுக்கு அந்த வாழ்வை நிறைவாக தந்தரலும். ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. பிரசன்சாவேவா மகிமையவேவா சுவாமி. பக்தர்களே இந்த வேளையில் நாங்கள் இறைவனுடையது இறுதி ஆசிரை பெற்றுக் கொள்வோம். நன்கருடைய ஆண்டவருடைய இறுதி ஆசிரை வர இருக்கிறோம். உள்ளதால் படியிடுவோம். स्वामी वහන්සේ මේ සබ්සර වහන්සේගේ ආශිර්වාදය ලබාගමු. එතකොට කියන්න යේසුනේ මාගේ මේ දුර්වල මේ හදවත කැඩිලා ඉඳලා තියෙන මේ මාගේ හදවත අරගෙන ස්වාමීන් වහන්සේගේ හදවත මට දෙන්න කියලා. මාව පුරවන්න වහන්සේගේ මේ සුද්ධාත්ම මේ බලයේ ඒ ආලේපණයෙන් මාව පුරවන්න කියලා. විශේෂයෙන් ආඥා කරන්න. ඔබගේ ගෙදර අය වෙනුවෙන්, පවුල අය වෙනුවෙන් කවුරුරි ඇති ගොඩක් ડિප්‍රස් වෙලා, ගොඩක් තුවාල වෙලා,
ඔබට කතා කරන්න බෑ. එයාත් එක්ක කාටවත් කතා කරන්න බෑ. ඒ තරම් තුවාල වෙලා ඉන්නේ. එයා වෙනුවෙන් යාඥා කරන්න මේ මොහොතේ. ස්වාමීන් වහන්සේගේ එකම එක ස්පර්ශය ඇති. ඒ දරුවව ස්පර්ශ කරන්න කියලා. ஆண்டவரே, அந்த காயமடைந்து டிப்ரெஸ்ட் ஆகி வாழ்க்கையில மன அளவில் பாதிக்கப்பட்டு எங்களோட வீடுகளில் குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த மகனை மகளை ஆண்டவரை இந்த வேளையிலே தொட்டரலும் அவருடைய இந்த கடினமாய் போயிருக்கிற அந்த இதயத்தை ගලක් වගේ වෙලා තියෙන හදවත අරගෙන ස්වාමීන් වහන්සේගේ හදවත එයාට දෙන්න කියලා. கல்லாயி போயிருக்கிற அந்த இதயத்தை எடுத்து ஆண்டவரே உம்முடைய சதையாலான தூயாவியால் நிறைந்த அந்த இதயத்தை அந்த மகனுக்கு மகளுக்கு கொடும் என்று சொல்லி மன்றாடுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அந்த இதயத்தால் அந்த இதயத்தை மாற்றி அந்த டிரான்ஸ்பிளான்ட் செய்யணும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுடைய இதயத்தை எடுத்து என்னுடைய இதயத்துக்குள்ள வைத்திரலாம் என்று சொல்லி மன்றாடுங்கள். நிரம்ப ஆண்டவரே ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு ஆசீர்வதிங்க. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீ அதிலே சகல மதுர இன்பம் உண்டாயிருந்து அவர்கள் இந்த வேளையிலே மறுபடியும் உங்கள் வாழ்வின் பாரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ජීවිතයේ බර අයිතිය වහන්සේට බාර දෙන්න. දුක ගැටලු සේරම වහන්සේට දෙන්න. Just surrender. சரணாகதி அடையுங்க. உம்முடைய அருளாலே நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய அருளினாலே நீ நிரப்புங்க ஆண்டவரே. වහන්සේගේ ශුද්ධාත්ම බලය මට දෙන්න කියලා කියන්න.
குதிரையில் வாசித்தவர்கள் முன்னாடி வரவும்.